ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இதுவரைக்கும் ராத்திரி கண்முழிச்சு நான் படிச்சதே கிடையாது இந்த டைரியை தவிர. அன்பும் பாசமும் இல்லாத இந்த காலத்துல ஒரு மனுஷனோட ஆசைகளை அடையிறதுக்காக அதிகமா யோசிக்க வச்சு அதனால ஏற்பட்ட கொடுமையான சம்பவங்களை தான் இதில் எழுதியிருக்காங்க. இந்த டைரியை எழுதின ஒரு பெயரு திரு ஸ்ரீகுமார். அவருக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள ஒருத்தரான பிலிப் தான் இதை எனக்கு கொடுத்தது. இது வெறும் டைரி மட்டும் இல்லை, கதையும் இல்லை, ஒரு வரலாறும் கிடையாது. அதோட இதை தனக்கு மட்டும் பர்சனலாக எழுதி வைக்கணும்னு ஸ்ரீகுமார் நினைக்கல. இந்த டைரியை எல்லாரும் படிக்கலான்னு இதோட முதல் பக்கத்திலேயே அவர் எழுதியிருக்காரு. இதோட பக்கங்களை எந்த சலிப்பும் இல்லாமல் படித்து முடிச்சிடலாம். ஸ்ரீகுமாரோட குடும்பத்தை பற்றியோ அவரோட வாழ்க்கை பற்றியோ எனக்கு சரியா தெரியாது. ஆனால் வறுமையோட கஷ்டத்திலேயோ அதனால ஏற்பட்ட தாழ்வு மனப்பான்மையிலேயோ அவர் மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காருன்னு இந்த டைரியை படிக்கும்போது எனக்கு நல்லா புரியுது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. விஞ்ஞான வளர்ச்சி இருக்கிற இந்த காலத்தில் நம்ம தாய்மொழியும் கலாச்சாரமும் நிராகரிக்கப்படும் போது, மண்ணு, மனுஷன், இயற்கை இதெல்லாம் சுரண்டலுக்கு உட்படும் போது, சில குறைஞ்சபட்ச மனுஷர்களாவது எதிர்த்து குரல் கொடுக்கும்போது நம்பிக்கை தருது. ஸ்ரீகுமார் இந்த டைரியில் எழுதி வச்சதை பற்றி நான் விமர்சனம் பண்ண விரும்பல. ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் நான் தெளிவாக சொல்லிட்டு கிளம்புறேன். நான் முதல்ல உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள்ல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. உண்மையிலேயே இது கதை தானா? அப்படி கதை இல்லைன்னா இது என்ன? இது வாசகர்களின் காலம்னு சொல்லப்படுது. அது உண்மைன்னா இதோட கடைசி முடிவு என்னங்கிறத உங்ககிட்டயே விட்டுடுறேன். ஐயா, இந்த பிள்ளைங்க ஸ்கூல் வார்த்தையில சில வார்த்தை கேட்பாங்க. அந்த வார்த்தைகளை உங்க காலத்துல எப்படி உபயோகப்படுத்துறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. சரி, கேளுங்கப்பா. ஸ்டார்ட் பண்ணுங்க. பாட்டி, அப்பத்தா, எழுதுற சாப்பாடு, உணவு, ஏரி, கரெக்ட்டா இருக்குலடா. ஆறு. ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணி வெச்சுக்கோடி. உங்களோட மொழியில ஒரு பாட்டு பாட முடியுங்களா? நல்லா இருக்கு. Splendid work. Oh yeah, quite interesting. You carry on. Thank you. Ma'am, phone. Just a minute. Yeah, where are you? I can't hear you properly. Yeah, tell me. See, I told you 1,000 times. It is just impossible. You know it very well. Tintu and Soju are not interested in keeping in touch with me. I shall call you later. I'm in meeting. Call from him. He's going to Texas from Michigan. Let him go anywhere. Ma'am, Navina. Where you're up to, man? I'm terribly lonely. Why can't we get alone? Hey. சரி. அட, மொத்த லைப்ரரி உன் கையில தான் இருக்கு. ஸ்ரீ, நெக்ஸ்ட் வீக்கெண்ட் ஓபன் டிஃபென்ஸ் இருக்கு. யூ மஸ்ட் கம். ஓகே. ஸ்ரீகுமார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். உன்னோட வவுச்சரை ரீசெக் பண்ணணும்னு கைடு முடிவெடுத்திருக்காரு. எதுக்காக? நீ 3 மாசத்துக்கு முன்னாடி சில ஆதிவாசிகளை குறிட்டு வந்தல்ல, அவங்கள டாக்ஸில எதுக்கு குறிட்டு வந்த?
பஸ்ல வந்தா பத்தாதா? அவங்களுக்கு எதுக்காக ரூம் எடுத்து கொடுத்துருக்கு? கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சா பத்தாதுன்னு கேக்குறாங்க. என்ன சார் இது? அவங்களும் மனுஷங்க தானே. இங்க ஃபாரின்ல இருந்து நிறைய ப்ரொஃபசர்ஸ் வருவாங்க, செமினார் பேப்பர்ஸ் ரெடி பண்ணணும், இதுக்கு வேற நிறைய பேரை கூட்டிட்டு வருவாங்க. அவங்க இங்க வந்து 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல்ல குடிச்சு கூத்தடிச்சு கும்மாளம் போடுவாங்க. அதுக்கு எவ்வளவு லட்சம் சார் செலவு பண்றது? இங்க பாரு ஸ்ரீகுமார், நீ எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கிறதுனால தான் இந்த விஷயத்த சொன்னேன். நான் இப்ப என்ன சார் பண்ணணும்? கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை ஸ்ரீகுமார். இதெல்லாம் இங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ். அப்புறம் நாளைக்கு நீ மேடத்தை பார்த்து ஐஸ் வச்சேன்னு சொன்னா ஒருவேளை நீ நினைச்சது நடக்கலாம். மேம் உங்க ட்ரெஸ் செலெக்ஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ரியலி ஃபேண்டாஸ்டிக். Yeah, இந்த செயின் எங்க வாங்குனீங்க மேடம்? it is from Milan. ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. ஓ, இந்த சாரிக்கு நல்ல மேட்சிங்கா இருக்கு. யோகா செய்யறதுனால தான் நீங்க இவ்ளோ ஸ்லிம்மா இருக்கீங்களா மேடம்? அப்போ மேடம் நீங்க யோகாலாம் செய்வீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன இதெல்லாம்? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம உள்ள வரதுக்கு முன்னாடி கதவு தட்டணும்னு தெரியாதா? மேடம் வர சொல்லிருந்தீங்க. கூப்பிட்ட உடனே நீ வரலையே. What's your topic? Do you still remember it? Anyhow, it is not anything connected with tribal dance or music. எஸ் மேம். Then what are you doing with those tribal people? Are they brought you here for merrymaking? You have completed 4 years as a researcher. ஆனா இப்போவும் உனக்கு லிங்குவிஸ்டிக் பத்தின டிசிப்ளின் தெரியல. இது குமாரஹாசனோட கவிதையோ இல்ல பஷீரோட நாவலோ இல்ல. It is a science. And the study of any science demand disciplined work, responsible behavior. Understand? Now get out. கரெக்டான டைம்க்கு அவர் வந்துட்டாரு. நல்ல வேளை மேடம் எதையும் படிச்சு பார்க்கல. ம். நீ இத ரொம்ப பெருசாக்காத ஸ்ரீ. முதல்ல தீசிஸை சப்மிட் பண்ண. டேய் மச்சான் சீக்கிரம் வாடா. அது பண்ணிடுறேன். ஆனா மேடம் வா போலாம். அவங்க சம்மதிப்பாங்கன்னு தோணல. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? ஏய் பிரச்சனை ஒண்ணும் டைம் இல்ல. வேஸ்ட் பண்ணாதடா. பட் ஐம் ஷூர் ஷீ வாண்ட். டேய் அப்பா டைம் எப்படி ஆச்சுடா. இருக்காரு? எவ்வளவு நேரம் இப்ப கூப்பிடுறது? பரவாயில்லையா? இல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர சொல்லியிருக்கேன். ஏய் ஈவினிங் ஜேஜோட பர்த்டே பார்ட்டி இருக்கு, மறந்துடாத. அந்த சரி, ஹார்ட் நான் டிஸ்க் எங்க சொன்ன வச்சிருக்க? விஷயம், அந்த கர்டன் சைடுல இருக்கு பாரு. அட்மிட் பண்ணனுமா? வீட்ல இருந்து பாத்துக்கிட்டா சரியாகாதா? டாக்டர் கிட்ட நானும் தான் கேட்டேன். இந்த காலத்துல உன் அப்பாவை தவிர வேற யாரும் லெட்டர் அனுப்புவாங்களா? ஜெயக்குமார், நீ நல்லா இருக்கியா? உன்னோட படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டுருக்கோன்னு நம்புகிறேன். இங்கே நிலைமை என்னன்னு உனக்கு தெரியும்ல. உன்னோட மச்சானை பற்றி இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. வெளிநாட்டில் இருந்து குமார் சாரோட லெட்டர் வந்துச்சு. அவர் கேட்டார், ஸ்ரீக்கு நிறைய வரன் வருதுன்னு. அதை பற்றி என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு எதுவும் புரியல. பேங்க்ல இருந்து 2 தடவை நோட்டீஸ் வந்துருச்சு. என்ன வேலை இருந்தாலும் நீ ஒரு வாட்டி இங்கே வந்துட்டு போ. வேற எந்த தகவலும் இல்லை. இப்படிக்கு அன்புடன் உன் அப்பா. சுருக்கமா இந்த காலத்தோட கலாச்சாரத்தை அவங்களால புரிஞ்சுக்க முடியாம முன்னாடி வாழ்ந்த மாதிரி ஆதிவாசிகள் அவங்களோட மொழியை கொஞ்சம் கொஞ்சமா மறந்துக்கிட்டு வராங்க. அவங்களோட வாழ்க்கைய மாதிரி அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட பண்பாடு, அவங்களோட பழக்கம். என்ன சார் இது? இது என்ன ஆதிவாசி மொழியை பத்தின டாபிக்கா இல்ல அரசியல் கட்சி மீட்டிங்கா? இந்த உலகத்துல இது வரைக்கும் மொழியை பத்தின மெத்தடாலஜியை பயன்படுத்தினதே இல்ல. ஸ்ரீகுமாரோட கன்க்ளூஷன்ஸ்லாம் ஹேஸ்டி ஆனதுன்னும் ஷாலோ ஆனதுன்னும் முன்னாடியே சொல்லியாச்சு. ஆனா ஸ்ரீகுமார் கேட்கல. இந்த தீசிஸ்ல 1, 3 and 7ல சொல்லி இருக்கிற விஷயம் வெரி இல்லாஜிக்கல். ஆனா நான் உங்களை பாராட்டி ஆகணும் ஸ்ரீகுமார். ஸ்ரீகுமாரோட தீசிஸ்ல சமூக மொழிகளுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்குன்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இவரோட சில விளக்கங்கள் ஒரு சமூகம் உருவாகிறதுக்கும் அதோட மொழிகளுக்கான தொடர்புகளை பத்தியும்
ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு. Great new ideas. Of course we all welcome them. ஆனா பழங்குடி மக்களை பத்தின ஆராய்ச்சி முடிவுகளை ஏத்துக்க நான் ரெடியா இல்ல. இந்த தீசிஸ் இன்கம்ப்ளீட் ஆனது. ஒர்க் சைட்ல ஒர்க் பண்ண 3 ஜேர்னலிஸ்டோட பேரும் தப்பா கொடுத்துருக்காங்க. அதுல 2த்துக்கு இயர் ஆஃப் பப்ளிகேஷனே இல்ல. So you should rework and resubmit this thesis after 6 months. I agree with Dr. Jayalakshmi. இதை நான் கடுமையா எதிர்க்கிறேன். ப்ரொஃபசர் சொன்னது ரொம்பவே சரியான ஒரு முடிவு. இட் இஸ் சிம்பிளி அன்டெமோக்ராட்டிக் அண்ட் இன்ஹியூமன். மேடம், உங்க தனிப்பட்ட பகை இதுல காட்டாதீங்க. ஒருத்தரோட 4 வருஷ உழைப்ப நீங்க 4 விதமா அசிங்கப்படுத்திக்கிட்டீங்க. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க? என்ன சொல்லுவாங்க? ஸ்காலர்ஷிப் தர மாட்டாங்களாம். இந்த பியூரோக்ரஸி எல்லா இடத்துலயும் இருக்கிறது தானே. வைங்கண்ணா. ஏன்னா இங்கே வைக்கலையே. மெஸ் பில் கட்டாததால சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு மேலெடுத்த ஆர்டர். இது என்ன புது ஆர்டரு? அத நேர்ல போய் கேட்டுக்க, சரியா? இது அவனை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்தா நாங்க என்ன பண்றது? அது என்ன மேலிடம்? ஏய், நீ விடுற. நீ சும்மா இருடா. இதை நம்ம எப்படியே விடக்கூடாது. ஏய், பிரச்சனை வேண்டாடா. நீ சாப்பிட்டு வா, நான் வெளியே இருக்கேன். குமார், நீ எங்களை தப்பா நினைக்காத. மேலிடத்துல சொல்றதா நாங்க செய்ய முடியும். ஐயோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்லண்ணா. உங்களெல்லாம் நான் என் சொந்த பையன் மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்போ ஸ்ரீ, நீ ஒன்று பண்ணு. நீ பட்னியா இருக்க வேண்டாம், என்னோட ரூமுக்கு வா. ஐயோ, ஒன்று வேண்டாம், ஒன்று வேண்டாம். ஜெயலட்சுமியோட சர்வாதிகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்க. ஸ்ரீகுமாருக்கு நீதி வேண்டும். சர்வாதிகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்க. ஸ்ரீகுமாருக்கு நீதி கொடுங்க. செனட்ல அனுமதிக்காதவங்களை வெளியே அனுப்புங்க. ஸ்ரீகுமாருக்கு நீதி கிடைக்கணும். ஜெயலட்சுமி சர்வாதிகாரத்தை நிறுத்துங்க. ஜெயலட்சுமியோட சர்வாதிகாரத்தை நிறுத்துங்க. ஸ்ரீகுமாருக்கு நீதியை கொடுங்க. ஜெயலட்சுமியோட சர்வாதிகாரத்தை நிறுத்துங்க. ஸ்ரீகுமாருக்கு தகுந்த நீதி கொடுங்க. ஸ்ரீகுமாருக்கான நீதியை கொடுங்க. அனுமதிக்காதவங்களை வெளியே அனுப்புங்க. சர்வாதிகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்க. இல்ல, என்னால பொறுத்துக்க முடியல. நான் ஸ்டடீஸை விட்டுலான் இருக்கேன். ஸ்ரீ, நீ எதுக்காக இப்படி சொல்ற? எல்லாம் சரியாயிடும். இல்ல, எனக்கு இதெல்லாம் சரியாகும்னு தோணல. நீ டென்ஷன் ஆகாத. அங்க சிச்சுவேஷன் சரியில்லைன்னா நீ இங்க கிளம்பி வந்துரு. நாம இங்கே வேலை பார்த்துக்கலாம். ரொம்பலாம் யோசிக்க வேணாம் ஸ்ரீ, நீ இங்க வந்துரு. சரி, நான் திரும்ப கூப்பிடுறேன். ஸ்ரீ, ஸ்ரீ, ஒரு பேட் நியூஸ் இருக்கு. ஒன்று சஸ்பெண்ட் பண்ண போகிற நோட்டீஸ் போட்டிருக்காங்க. டாக்டர் ஜெயலட்சுமியை தான் தாக்க முயற்சி பண்ணீங்கன்னு அதில் ரீசன் போட்டிருக்கு. 6 மாதத்துக்கு சஸ்பென்ஷன். அந்த பீரியடில் இந்த கேம்பஸ்குள்ளே நீ தங்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? ஸ்ரீ, தீசிஸோட எவாலுவேஷன் ரிசல்ட் வந்திருக்கு. எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. ஏய், இவனுக்கு என்னாச்சு? ஏய், என்னங்க?
நான் சொல்றத நல்லா கவனிங்க. நான் சொல்றத நல்லா கவனிச்சு திரும்ப சொல்லுங்க. என்னது இது? இங்க நல்லா கவனிங்க. ஆ ஈ ஈ ஓ ஊ ஏ ஒன்னா சொல்லுங்கடா. அங்க என்னடா பாக்குற? இங்க பாரு. ஈ ஈ ஏ அடி வாங்க போறீங்க. எல்லாரும் இங்க கவனிங்க. ஏ ஏ இறங்குறவங்களா கொஞ்சம் படிக்கிட்ட வாங்க. வாங்க வாங்க வாங்க. ஏன்னா அரசர் கேட்டுல எந்திரிச்சு வாமா. சீக்கிரம் ஏறுங்கம்மா. போலாம் போலாம் போலாம். என்னடி அப்படியா? அவன்கிட்ட திமிரா பேச வேணான்னு சொல்லிடு. காசு கொடுக்கலன்னா கையை வெட்டிடுவேன். இன்னொரு முறை ஜெயிலுக்கு போகிறது கூட தயங்க மாட்டான்னு அவங்ககிட்ட சொல்லிடு. அடித்து பொழந்துருவேன் அவனை. அவன் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கான்? நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன், அப்புறம் பார்த்துக்கலாம். கௌசல்யா, வாசலில் தாப்பால் போட்டுக்க, சரியா? ஹலோ. நான் வந்துட்டேன். நீ அங்கேயே இரு, நான் இப்போ வந்துடுறேன். சரி. என்ன சார்? ஒரு டீ. டீயா? டேய் எந்திரா, அவருக்கு இடம் கொடு. இல்ல பரவாயில்ல. நிறுத்து நிறுத்து நிறுத்து. இன்னைக்கு பொம்பளைங்க யாரும் வேண்டாம், ஆம்பளைங்க மட்டும் வண்டியில் இருங்க. சீக்கிரம் ஏறு. வர வர மலையாளிங்க கூட தமிழ மாதிரி நல்லா நடிக்கிறானுங்க. வண்டி அடியா. ஸ்ரீ, வா உட்காரு. இது நான் ஒர்க் பண்ற பிக் ஃபார்ம்.
வா. இங்க எல்லாமே சேஃப் தான் சார். நீங்க எப்போ வேணாலும் கூட்டிட்டு வரலாம். ஆமா, போலீஸ். நான் அப்புறமா கூப்பிட்றேன் சார். வணக்கம்மா. வணக்கம். என்ன வேணும்மா? ரூம் வேணும். சிங்கிளா டபுளா? சிங்கிள். சிங்கிள்னா வசதி கொஞ்சம் கம்மியா இருக்கும். இருக்கிற சௌகரியமே போதும். ரெண்ட் எவ்வளோ? 250. சார் அட்ரஸ்? இந்தா சாவி. டேய் நான் கிளம்பிட்டேன், நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன அந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் இறக்கி விடுறீங்களா? போமா சார் நில்லுங்க சார். ஸ்ரீ, இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் சாயங்காலம் வந்து பார்க்குறேன். இந்தா வச்சுக்கோ. வரேன். சார் கீ. செகண்ட் ஃப்ளோர் சார். புக் எடுங்க. நேத்து வந்தவங்களோட கணக்கு எடுத்து பாருங்க. எடுங்க பாருங்க. பாருங்க. அண்ணா உங்களதான். அந்த டெஸ்பேச் ஃபைல் எங்க? டெஸ்பாச் ஃபைல் அங்கதான் இருக்கு பாரு. எங்கண்ணா? அந்த மஞ்ச ஃபைலுக்கு மேல இருக்கும் பாருங்க. ஸ்னேகா மேடம், ஜிஎம் கூப்பிடுறாரு. ஏய், நீ கணக்க பாக்குறியா இல்ல என்ன பாக்குறியா? நான் ஒன்னும் பாக்கலையே. ஐயோ ஏண்டி, நேத்து நடந்த அந்த எலிமினேஷன் ரவுண்ட் பாத்தியா? எலிமினேட் பண்ணது கஷ்டமா இருந்துச்சுல? அந்த நேரத்துல தானே நாடகத்தை போடுறாங்க. என் மாமியார் நாடகத்தை பார்த்துட்டு இருந்தனால என்னால் பார்க்க முடியல. சீரியல் பைத்தியம். 2 பேரும் சீரியல் பாப்பீங்களா? முட்டாளுங்க தான் அதெல்லாம் பாப்பாங்க. ச்சே, சீரியலா சீரியல். அந்த பொண்ணுக்கு அந்த ஃபைல் கிடைச்சிட்டா ஆபீஸ்ல வந்து சீரியல் கதை பேசுறாங்க. ஏதோ எலிமினேஷனா. டேவிட், நேத்து நீ எங்க இருந்த? நான் இங்க எவ்வளவு வேலையை பார்க்க முடியும்? நான் இங்க இருக்க எல்லா வேலையும் கவனிச்சுக்கணும். இங்க எத்தனை லோடு வருது போகுதுன்னு வர எழுதணும். மொத்த வேலையை நான் ஒரு ஆளா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ட்ரேட் யூனியன்ல மெம்பரா இருக்கேன்ல. ஆனா நான் இன்னைக்கு பயந்தே போயிட்டேன். வெஸ்ட் பெங்காலுக்கும் திரிபுராவுக்கும் என்ன நடந்துச்சுன்னு காலைல நியூஸ் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். டேவிட், இவங்க முட்டாள் கிடையாது, நீ தான் உலக முட்டாள். ஐயோ நானா? அந்த பொண்ணுக்கு அந்த முட்டாளு ஃபைல் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருக்கும். நம்ம ஃபார்ம்ல எல்லாமே சுத்தமா தான் இருக்கும். வா வா ஸ்னேகா, இவங்க சிஸ்டர் மரியா வெட்டினரி காலேஜ்ல இருக்காங்க. நம்ம ஃபார்மை கொஞ்சம் சுத்தி காட்டணும். சிஸ்டர் நீங்க போங்க. ப்ளீஸ் கம். ப்ளீஸ் சைலன்ஸ். எப்படி இருக்கு? பியூட்டிஃபுல். இது இந்தியால ரொம்பவே அப்டேட் ஆன ஒரு பிக் ஃபார்ம். தெரியும், அதனால தான் ஸ்டடி டூருக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன். இங்க பண்ணிங்க மட்டும் இல்ல, கோழி முயல் எல்லாமே நாங்க வளர்க்குறோம். நீங்க வேணும்னா இதெல்லாம் போட்டோ எடுத்துக்கோங்க. அங்க அதெல்லாம் எடுத்துக்கோமா. ஆஹா, ஸ்னேகா, யார் இவங்கலாம்? வெட்டினரி ஸ்டூடெண்ட்ஸ். ஓ எஸ். ஐம் சிஸ்டர் மரியா. நான் டாக்டர் டேனியல். நைஸ் டு மீட் யூ. ஓகே. உன் பேர் என்னம்மா? நான்சி. ஸ்வீட் நேம். தென் கமான், நான் எல்லாத்தையும் சுத்தி காட்டுறேன். அப்ப நான் ஆபீஸ்க்கு போகவா? நோ நோ, ஸ்னேகாவும் கூட வரணும். அப்புறம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல. வாங்க. இங்க இருக்கிறதெல்லாம் என்னுடைய கூட பிறந்தது போல. தூங்குறியா? திஸ் இஸ் ஒயிட் யோர் சேர். இதுங்க கிட்ட இருந்து தரமான கறி கிடைக்கும். நல்ல வயசு இருக்கிற ஆண் பண்ணிக்கு 300லேருந்து 400 வரைக்கும் எடை இருக்கும். பெண் பண்ணியுடைய ஆவரேஜ் எடை 220லேருந்து 320க்குள்ள. என்னடா தீவனெல்லாம் கொடுத்தாச்சா? ஆச்சு சார். அப்போ கிளம்பு. இது மீடியம் சைஸ் ஒயிட் ஏர் சேர். இந்தியன் கிளைமேட்டுக்கு ரொம்ப பொருத்தமான இனம். திஸ் இஸ் பக்ஷயர் பிக். இங்கிலாந்து தான் இதுக்கு நேட்டிவ் பிளேஸ். கொழுப்பு ரொம்ப கம்மியா இருக்கிற இனம். பேக்கன் பண்றதுக்கு நல்லா இருக்கும். சிஸ்டர்,
இன்னும் நிறைய இடம் கவர் பண்ண வேண்டியிருக்கு. உங்களுக்கு நடக்க கஷ்டமா இருந்தா ஸ்னேகா சிஸ்டர் கூட்டிட்டு ஆஃபீஸ் ரூமுக்கு போயிடு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன். நோ ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம். நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டை காட்டுறேன். திம்மையா, சார் நீ அந்த சிண்டனை கூட்டிட்டு அங்க வா. சரிங்க சார். இந்த சாப்பிடு சாப்பிடு. என்ன பாக்குற? சாப்பிடு. வா வா. அப்படி போ போ போ. சிண்டன் வந்தாச்சு. சிஸ்டருக்கு இதெல்லாம் பார்த்தா ஏதாவது புரியுதா? புரியலன்னா நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்கள் பார்க்குறதெல்லாம் பெண் பண்ணிங்க. இப்போ இதுங்கெல்லாம் ஹீட்டாக இருக்குங்க. ஆண் பண்ணிங்களை தேடுதுன்னு கூட வச்சுக்கலாம். திம்மா சார். திம்மா சீக்கிரம் தரடா. போ 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 போ. லுக், இதெல்லாம் சரியாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஹையர் ஸ்டடீஸுக்கு ஒரு வேலை ஹெல்ப்பாக இருக்கலாம். வாங்க போலாம் போலாம். வாங்க போலாம். வேர் இஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? நான் கிளம்பட்டுமா சார்? கோ. பிரவீன், ஸ்ரீகுமார் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாரு. சில காரணங்களால் அதை விட வேண்டியதாகிடுச்சு. அவரோட ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு. அவருக்கு இப்போ ஒரு வேலை வேணும். ஏதாவது ஜாப் உன்னோட ஆஃபீஸில் இருந்ததுன்னா சொல்ல. சாரி ஸ்னேகா, இங்கே ஒரு வேகன்சியும் இல்லை. இருக்கிறவங்கள வச்சு எங்களால் சுத்தமாக சமாளிக்க முடியல. நீ வேற யாரையாவது கேட்டு பாரு. சரி பிரவீன், நான் கூப்பிடுறேன். ஒன்றும் இல்லை, நீ வருத்தப்படாத. எங்கள் அப்பா தான் நான் ஒர்க் பண்ணுற ஃபார்மோட யூனியன் ஹெட். உனக்கு அங்கே ஒரு வேலை வாங்கி தரது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இவ்வளோ படித்த உன்னை ஃபார்மில் சேர்த்து விடணுமான்னு யோசிச்சு தான் பிரவீனை கேட்டேன். எனக்கு இப்போ எந்த வேலைன்னு இல்லை. ஏதாவது ஒரு வேலை இருந்தால் போதும். ரிசர்ச் தான் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. இப்போ வேலையும் இல்லைன்னா சத்தியமாக என்னால் சமாளிக்க முடியாது. ஏற்கனவே வீட்டில் தலைக்கு மேலே கஷ்டம். எங்கள் அப்பா இதை பற்றி எதுவுமே சொல்லலை. வருத்தப்படாத ஸ்ரீ, எல்லாம் சரியாயிடும். நீ இதை குடி. நாளைக்கே வந்து ஜிஎம் பாரு. தமிழ்ல PhD. பரவாயில்ல. ஸ்னேகா, ப்ளீஸ் கம் இன். லுக் மிஸ்டர் ஸ்ரீகுமார், உண்மையிலே இங்க எந்த வேகன்சியும் இல்லை. ஆனா ஏதோ நம்ம சேகர் சொன்னதுனால தான் நான் உன்னை இங்க அப்பாயிண்ட் பண்றேன். தேங்க்யூ சார். பட் ஒன் மோர் திங், இட்ஸ் a temporary post, ஓகே? ஸ்னேகா, இவர் அந்த பர்ச்சேஸ் செக்ஷன்ல விட்டுருங்க. சரிங்க சார். ஓகே மேன், பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். இப்ப ஹாப்பி தானே? ஏன் உனக்கு கவலையா? போடா. ஹாய் ஸ்னேகா, லுக்கிங் குட். ஹூ இஸ் திஸ்? இது ஸ்ரீகுமார், என்னோட ஃப்ரெண்ட். இன்னைக்கு தான் இங்க ஜாயின் பண்ணிருக்காரு. ஸ்ரீ, இவர் தான் டாக்டர் டேனியல், இங்க மெடிக்கல் இன்சார்ஜா இருக்காரு. ஹலோ சார். ஓகே சார். அந்த ஆளு ஒரு மோரன், தலைவலி. என்ன கம்பெனிக்கு அதிகாரம் கொடுத்து விலையை நிர்ணயிக்க சொல்லும் போதே நாங்க எச்சரிச்சோம். இப்ப என்னாச்சு? விலை நெருப்பு மாதிரி இருக்கு. பெட்ரோலும் டீசலும் ஒரு நாளைக்கு 3 ரூபா ஏறுது. இதனால விலைவாசி ஏறிடும். ஐயோ, இந்த தங்க விலை தான் பொறுத்துக்கவே முடியல. இவரு ஸ்ரீகுமார், என்னோட ஃப்ரெண்ட், இங்க ஜாயின் பண்ணிருக்காரு. ஹலோ, இது குமார், இது ஜென்னி, அது அஸ்வினி. இவரு டேவிட் அண்ணா, நம்ம எம்ப்ளாயி யூனியனோட செக்ரட்டரி. லேட் பண்ணாதீங்க, இன்னைக்கே என் கூட மெம்பர்ஷிப் எடுத்துக்கங்க. என்ன குமார்? இவர் இப்பதானே இங்க வந்திருக்காரு. புரிஞ்சிக்க கொஞ்சம் டைம் கொடு டேவிட். அப்புறம் டேவிட் அண்ணா, இப்போதைக்கு ஸ்ரீகுமாரை நீங்க தங்கி இருக்கிற குவார்டர்ஸ்ல தங்க வச்சுக்கிறீங்களா? ஓ, அதுக்கு நான் தங்கட்டுமே. இவரை பத்தின மத்த விஷயங்களை நான் அப்புறமா சொல்றேன். வா. சரி. ஆளை பார்த்தா நல்ல பையன் மாதிரி தான் தெரியறான். நீ வந்தப்ப எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஹாய் அக்கா, இவர் ஸ்ரீகுமார். ஹலோ. ஹலோ.
இதுதான் உன்னோட டேபிள். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ ரிலாக்ஸா உட்காரு. ம்? தட்டியே உடைச்சிடாதயா. இதை உடைக்காம எப்படி ஊத்துறது? 1ஆம் தேதி ஒரு பாட்டில கரெக்ட் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கொஞ்சமா ஊத்து. தமிழ்நாட்டு குடிமகனுக்கு எப்படி குடிக்கணும்னு சொல்லி கொடுக்காதடா. அதுவும் சரிதான். தம்பி உங்களுக்கு ஒன்று ஊத்தவா? ஒரு ஸ்மால். இல்ல குடிக்க மாட்டீங்கல்ல? நான் குடிக்க மாட்டேன். ஓ, குடிக்க மாட்டீங்களா? இவனை என்னால குடிக்க வைக்க முடியும், ஆனா நான் ஊத்தி கொடுத்து ஒரு நல்லவனை கெட்டவனாக்க விரும்பல. குடிக்கும் போது ஒரே கல்ஃபா அடிச்சிடக்கூடாது. ஹை ரேஞ்ச் ஆளுங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அதெல்லாம் நீ பார்க்காம கப்புன்னு அடிச்சிருவ. எனக்கு இப்படி ஒரே கல்பா குடிக்கிறது பிடிக்காதியா? அது எனக்கும் பிடிக்காது. நம்ம கொஞ்ச காலமாவது உயிரோட இருக்கணும்ல. இடம்லாம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. இல்லை கீழே இருக்காங்க, இன்னும் சாப்பிடல. ஒரு நிமிஷம், நான் திருப்பி கூப்பிடுறேன். லட்சுமி, நீ எங்க இருக்க? ஏன் ஃபோன் எடுக்கவே இல்லை? நான் எவ்வளவு வாட்டி கால் பண்ண தெரியுமா? வீட்ல இருக்கியா? ஹே, கேக்குதா? கேக்குது. நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. உன்னோட பிளான் என்ன? ரிசர்ச் கம்ப்ளீட் பண்ண வேண்டாமா? நீ வேற எதுவும் நினைக்காத. நீ போய் அந்த மேடம் கிட்ட சாரி கேளு. நீ பணிஞ்சு போறதுனால ஒன்னும் குறைஞ்சிட மாட்டேன். நான் உன்னை திருப்பி கூப்பிடுறேன். பிடி. கை கொடு. அவ்வளோதானா? ஹலோ, அது வெளியில் 250 மூட்டை இருக்கு, ஆனால் லோடில் 200 மூட்டை தான் இருக்கு. மீதி எங்க? எனக்கு தெரியாது சார். எங்க தெரியாதுன்னு சொன்னா நான் 50 மூட்டை கம்மியா இருக்குண்ணே. இங்க கணக்கெல்லாம் இப்படிதான், பில்லுல இருக்கிற மாதிரி எழுதிடு. நான் கணக்கெல்லாம் சரியா தானே இருக்கு. ஆமா, நீங்க படிச்ச கணக்கு இங்க உள்ள கணக்கு கிடையாது. நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். என்ன கணக்கடா இதுல எழுதி வச்சிருக்க? 4 விஷயம் எழுத படிக்க தெரியுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறியா? பர்ச்சேஸ் பில்லோட கணக்கும் ஸ்டாக் ரெஜிஸ்ட்ரியும் டேலி ஆகலையே. சார், லோடில் நான் கரெக்டாக செக் பண்ணிட்டு தான் இருந்தேன். லோடில் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் இருந்தது, அதான் நான் நோட் பண்ணி எழுதி வச்சிருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் எனி பிளடி எக்ஸ்பிளனேஷன்ஸ். See, இது ஒரு லிமிடெட் கம்பெனி, இதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நீ அதை மாத்தவோ திருத்தவோ தேவையில்ல. யூ காட் இட்? இதுல மாத்தவோ திருத்தவோ எதுவும் இல்லை சார். நான் கரெக்டா. ஓவர் ஸ்மார்ட்டா பண்ணாத. அதாவது தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது, புரியுதா? சரி, கிளம்பு. ஏய், நீ மட்டும் போனா இதே எடுத்துட்டு போறது? சாரி சார். அப்புறம் கொடுக்கற சம்பளத்துக்கு நீ வேலை பார்த்தா போதும், புரிஞ்சுதா? நமக்கே சொல்லி தரனா? அது சரி. நான் தான் அப்பவே சொன்னேன்ல சார், இங்க உள்ள கணக்கே வேற. முதலாளி எங்கேயோ இருக்காரு, நல்லா நடத்தணுங்கிற ஆசை அவருக்கே இல்லை. அப்படி இருக்கிறப்போ நாமளே எதுக்காக பிரச்சனை உருவாக்கிக்கணும்? இருந்தாலும் இது மனசாட்சிக்கு விரோதமா இருக்குல்லண்ணே. மனசாட்சியா? என்னங்க பெரிய மனசாட்சி? பாவம், இவ்வளவு நாளா இந்த கம்பெனி பேரை சொல்லி பல லட்சங்களை திருடி இருக்காங்க. சார், அதை பாருங்க, தொட்டு பாருங்க. இது பயப்படாதீங்க. மனுஷங்கள மாதிரி கிடையாது, இதுக்கு பாசமா இருக்குங்க. தொடுங்க. ஏய், தலை. நான் ஒண்ணு கேட்கட்டுமா?
கேட்டாலும் நான் கொடுக்க இங்க மாட்டேன். உட்காந்து குடிக்க கூடாது. அப்ப உள்ள உட்காந்து குடிக்கவா? ஃபாதர் வந்து பார்த்தா பிரச்சனை ஆயிடும். ஃபாதரே கேட்டாலும் கொடுக்க சரி, மாட்டேன். குடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்பி போ. டேய் போற சே, ஏரியா. தினமும் ஒரு நிமிஷம் கூட பேச போதுனே மாட்டேன். வணக்கம். என்னண்ணே காலையிலேவா? எங்க கிளம்பிட்டீங்க? இல்லைண்ணே ஊருக்கு போகிறேன். அப்படியா? போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம். இத பொண்டாட்டி பசங்களுக்கு கொடுத்துருங்க. ஏன் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல? அப்படின்னா விடுங்க, நான் என் பொண்டாட்டி கொடுத்துக்கிறேன். இல்ல அப்பா அம்மா கொண்டு போய் கொடுத்துருங்க. சரியா? திம்மண்ணன் கொடுத்தேன்னு சொல்லுங்க. என்ன பேரு? திம்மண்ணன். சரிங்க. போயிட்டு வாங்க. சாரு புதுசா வந்திருக்காரு. நல்ல மனுஷன். கல்யாணமும் பண்ணிக்கல, குடிப்பழக்கமும் இல்ல. தண்ணி தொட்டி தேடி வந்து கண்ணு ஏய், இடத்த காலி பண்ணிடுறியேடா. போறடா இருடா. என்கிட்டயே வேலையை காமிக்கிறான். வா. கிருஷ்ணா பெருமாளே அப்பனே. ஸ்னேகா யாருன்னு பாருமா. ஸ்ரீயா வா. இல்லை பரவாயில்ல, கொஞ்சம் ஊர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏதோ எமர்ஜென்சியாம்மா அக்கா கூப்பிட்டுருந்தாங்க. இன்னைக்கு நைட்டு வண்டி கிளம்புறேன். காலைல போய் சேர்ந்துருவேன். லீவ் லெட்டர் ராஜேஷ் கிட்ட கொடுத்துட்டேன். இப்போ இங்கே வந்தது எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும். ஓ அவ்வளவுதானே, வா. யாரு? ஸ்ரீகுமாரா? வா வா உட்காரு உட்காரு. அப்பாடா. நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். வேலையெல்லாம் எப்படி போகுது? பிரச்சனை இல்லை சார். எங்கேயோ புறப்பட்ட மாதிரி தெரியுது. இல்லை ஊர் வரைக்கும் போயிட்டு வரலான்னு. என்ன அவசரம்? தெரியல, திடீர்னு அக்கா ஃபோன் பண்ணி ஊருக்கு வர சொன்னாங்க. ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, பார்க்கலாம். மற்ற யூனியன்களில் சில பணக்கார மெம்பர்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்துருக்காங்க. இருந்தாலும் நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். இந்தா. ஐயோ அது வித்தவுட் அப்பாக்கு. சுகரு கூடி போச்சு. என்னத்தை சொல்ல, எப்பயுமே சுகரு ப்ரெஷரு கொலஸ்ட்ரால்லாம் உயிர் எடுக்கிற நோய் தான். நீ எத்தனை நாள் லீவ் எழுதி கொடுத்துருக்க? 3. இப்ப இருக்கிற பசங்க வேலைக்காக தான் காத்திருக்காங்க, லீவ் எடுக்க இல்ல. ஐயோ சார், அக்கா அவசரமா கூப்பிட்டதுனால தான் நான் கிளம்புறேன். அப்பா சும்மா விளையாடுறாரு. சரி சார், அப்படின்னா நீ இப்பதானே வந்த? இரு. இல்ல பஸ் போயிடும்ல, அதான். அப்பா நான் இவனை போய் டிராப் பண்ணிட்டு வரேன். வா. சரிங்க சார். போலாமா? அப்புறம் ஸ்ரீ, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? அத உனக்கு தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ் வேணான்னு நினைக்கிறேன். நீ என்ன குறை சொல்றிய? நான் உன்னை குறைலாம் சொல்லல, உன் மேல இருக்க பாசத்துல தான் சொல்றேன். அப்புறம் வெளியே பார்க்குற மாதிரி இல்ல, இந்த ஃபார்மோட அண்டர் கிரவுண்ட்ல நிறைய பிரச்சனை இருக்கு. ஒரு டைம்க்கு அப்புறம் என்னால உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாதா? நான் உனக்கு பாரமா இருக்கலாம். பாரமா? என்ன பேசுற நீ? சரி, ரீச் ஆயிட்டு கால் பண்ண. நான் வேணா பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவா? வேண்டாம், நீ கிளம்பு. எனக்கும் வீட்ல இப்ப கெஸ்ட் வருவாங்க, நான் கிளம்புறேன். அக்கா. ஹே ஸ்ரீ, நீ எப்படா வந்த? இதோ இப்பதான் வந்து இறங்குனேன். வீட்டுக்கு தான் போற, வரீங்களா? நானும் வரேன். நில்லு ராஜி, நீ கொஞ்சம் பாத்துக்கோ, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். வா. என்னக்கா, ஏதோ அவசரமா பேசணும்னு சொல்லி கூப்பிட்டீங்க? தங்கச்சிக்கு 1-2 வரன் வந்துச்சு.
அப்பா லெட்டரில் எழுதியிருந்தார். ஆனா அவ எதுக்குமே ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஏன்? அவளுக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிருக்கான். அவ ஒர்க் பண்ற கம்ப்யூட்டர் சென்டரோட ஓனர் இருக்கார்ல, ரஃபீக். ரஃபீக்கா? அவன் தான் பையன். கதை பேசாம முதல்ல நம்பரை சொல்லுங்கண்ணே. 88-462. ஓகே 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 ஓகே. டேய் அப்படியே கோயிலுக்கு வந்துட்டு போடா. என்னண்ணே நீங்க மறையறவே டைம் இல்ல, இதுல கோயிலுக்கு வேற வர சொல்றீங்க. என்னத்த நான் என்ன சொல்றது? சொல்றான் அவன் என்ன சொல்றான்? ஏன்பா உன்கிட்ட எத்தனை முறை சொல்றது அந்த தேங்காய் மரத்தை கழிச்சு விடுன்னு? அடுத்த வாரம் எப்பயாவது வரேன்க்கா. இததான் நீ ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்க. நான் என்ன பண்றது, ஃபுல்லா பிஸி. இந்த ஊர்ல 10,000க்கு மேல தென்னை மரம் இருக்கு. ஆனா வெட்டுறதுக்கு நான் ஒருத்தன் தானே இருக்கேன். உங்க வீட்டுல இருக்கிறது 2 மரம் தான், அதையும் ஒழுங்கா பாத்துக்கிறது இல்ல. அடுத்த வாரம் நான் வர பாக்குறேன். வரேன் தம்பி. நம்ம ஆளுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா டவரே கிடைக்க மாட்டேங்குது. ஆ கிளம்பிட்டியா? பாப்பா என்ன சாப்பிட்ட? இட்லி சாப்பிட்டியா? எத்தனை? அப்படியா? நல்ல பொண்ணு. பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா படிக்கணும், சரியா? போயிட்டு வா. வாடா குட்டி தங்கம். என்ன டைம் ஆயிடுச்சா? 9:30 ஆயிடுச்சுல. இவளை ஸ்கூல்ல விட்டுட்டு போகணும். நீ ஏதாவது சாப்பிட்டியா? ஒரு இட்லி சாப்பிட வைக்க போராட வேண்டியதா இருக்கு. ஒழுங்காவே சாப்பிடுறது இல்ல. பாத்தியா எப்படி இருக்கான்னு? நல்லா சாப்பிட்டு தானே வளர முடியும். அண்ணா நாங்க கிளம்புறோம். சரிம்மா, டாடா. அங்கிள் டாடா. பை. டாடா. நான் உனக்கு சாப்பிட எடுத்து வைக்கிறேன். நீ ராத்திரி வண்டியிலே கிளம்பிட்டியா? இல்ல, படிக்க வேண்டியது கொஞ்சம் இருந்தது, காலை தான் கிளம்பினேன். சரி, குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போய் தூங்கு. நீங்க சாப்பிட்டீங்களாப்பா? நான் சாப்பிட்டேன். எப்படி இருக்கு உன் படிப்பெல்லாம்? அப்புறம் தங்கச்சியை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டியா? அக்கா சொன்னாங்க. நான் இது வரைக்கும் அவகிட்ட எதுவும் கேட்கல. நீ வந்து கேட்பேன்னு விட்டுட்டேன். நமக்கு ஜாதி மதம்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா நீ அவங்கிட்ட ஒரு தடவை பேசிப்பாரு. ஸ்கூல்ல உன் கூட படிச்சவன் தானே அவன். நான் பேசுறேன். அப்புறம் இவளோட விஷயம், ஜெகனை பற்றி எந்த விவரமும் இல்லைன்னு தான் பிரபாஸ் சார் கால் பண்ணி சொன்னார். இனி எம்பி மூலமாக நாம் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தோன்னா எம்பசி மூலமாக விசாரிப்பாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி முயற்சி பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாம். உயிரோடு இருக்கானா செத்துட்டானான்னு தெரியாமல் எவ்வளோ வருஷமாக என் பொண்ணு இப்படி இருக்கா. வெளியே அவ எதுவுமே காட்டிக்க மாட்டேங்கிறா. எல்லாம் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிறா. எனக்கு தெரியும். சொசைட்டிலேருந்து 3-4 தடவை நோட்டீஸ் வந்துருச்சு. வட்டி கட்டலைன்னா ஜப்தி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. உன் படிப்பு முடிஞ்சு நல்ல ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் என்னால் எப்படி சமாளிக்க முடியும்னு தெரியல. மாதவ அண்ணன் எங்க குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் தான். நான் இந்த பேங்க்குக்கு ஹெட்டா இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமே அவர் தான். ஆனா அப்படிப்பட்டவர் பார்ட்டி ரூல்ஸை மீறினா என்ன பண்றது? பார்ட்டிக்குள்ள ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா அதை பத்தி எல்லாரும் பேசி தீர்த்துக்கிறது தான் முறை. ஆனா மாதவன் என்ன பண்ணாரு? கொடியை பிடிச்சு ரோட்ல இறங்கி போராட்டம் பண்றாரு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்ட்டியில வச்சிருந்தா அது பார்ட்டிக்கு நல்லதில்லை. சார், நான் இங்க வந்ததே இந்த நோட்டீஸ் பத்தி பேசுறதுக்கு தான். அதை தான் சொல்ல வந்தேன். எனக்கு இந்த ஜப்தி பண்ணுற விஷயத்தில் பெருசாக ஈடுபாடெல்லாம் இல்லை. ஆனால் நான் ஒரு ஆள் என்ன பண்ணுறது? டைரக்டர் போர்டு எடுத்த முடிவு இது. என்ன சார், அந்த லோன் விஷயத்தை பற்றி அதை தான் சொன்னேன்ல. வெறும் 20 சென்ட் நிலத்தை வச்சு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை எஜுகேஷன் லோனாக கொடுக்க முடியாது. அப்படி சொல்லாதீங்க சார். நர்சிங் படிக்கணுங்கிறது என் பொண்ணோட பெரிய ஆசை. ஏங்க, அதெல்லாம் காசு இருக்க உங்கள் பசங்க போய் படிக்கட்டும். நீங்கள் உங்கள் பிள்ளைய டைப் ரைட்டிங்கோ இல்லை டெய்லரிங்கோ கொண்டு போய் விடுங்க. இங்கே பாருங்கள், மார்ச் க்ளோசிங்க்கு முன்னாடி கொஞ்சம் பணத்தையாவது நீங்கள் கட்டினீங்கன்னா என்னோட சொந்த ரிஸ்கில் இந்த ஜப்தி எப்படியாவது நிறுத்தி வைக்க நான் முயற்சி பண்ணுறேன். என்ன கட்ட முடியுமா? ட்ரை பண்ணுறேன் சார்.
சார். ஐயா நீங்கள் இங்கே நிற்கிறதுனால எந்த ஒரு யூஸும் இல்லை. ஜாப் விசாவுக்குலாம் 10 லட்சம் ஆகும். 5 லட்சத்துக்கு ஹையர் ஸ்டடீஸ் விசா ரெடி பண்ணிடலாம். ஸ்டடின்னு சொன்னால் ஒர்க் வித் ஸ்டடி. ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். பேருக்கு ஒரு காலேஜில் சேரலாம். அப்புறம் பார்ட் டைமுக்கு ஒரு வேலை. வித்தின் 6 மந்த் நம்ம சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிடலாம். அதாவது ஷேக்குங்களை நம்ம கொஞ்சமாக ஏமாறுவோம். உட்கார் ஒரு நிமிஷம். நோ 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 எதுக்கும் பயப்படாதீங்க. நான் இது மாதிரி எத்தனை கேஸை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். நீங்கள் இங்கே வாங்க. எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஓகே. அப்புறம் கால் பண்ணிட்டு வாங்க. ஓகே. சரிங்க. சொல்லுடா, நீ எப்போ வந்த? இன்னைக்கு காலையில் தான். நான் எப்போவுமே உன்னை பற்றி யோசிப்பேன். 10ஆம் கிளாஸில் உன்னோட பேப்பரை காப்பி அடிச்சதுக்கு டீச்சர் என்ன வெளியே அனுப்பலைனா ஒரு வேலைனா இந்த பொசிஷனுக்கே வந்திருக்க மாட்டேன். ஆமாம், நீ ஏதோ ரிசர்ச் பண்ணுறேன்னு சொன்னல? தமிழ் மொழியை பற்றி. தமிழ் மொழியா? மண்ணாங்கட்டி. டேய், இந்த காலத்தில் தமிழ் படித்து என்ன பிரயோஜனம்? நீ அதெல்லாம் விட்டுட்டு என் கூட வந்துரு. நான் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆரம்பிக்கலான்னு பிளான் வச்சுருக்கேன். என்னடா சிரிக்கிற? டேய், நம்ம தமிழ்நாட்டில் காசு சம்பாதிக்கிறதுக்கு 4 பிஸ்னஸ் தான் இருக்குது. படிப்பு, ஹாஸ்பிட்டல், டிவோட்டிகல்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட். நீ என் கூட இரு. எஜுகேஷன் பிஸ்னஸில் ஒரு கலக்கலாம். இப்போ நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, என்ன வேலை? ஹை ரேஞ்சில் கிரேட் வே பிக் ஃபார்மில். ஓ, பிக் மேன். நல்லா இருக்கு. அதெல்லாம் விடு. உனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா? இல்லை. என்னோட விஷயம் எல்லாத்தையும் ஓப்பனாக உங்ககிட்ட சொல்கிறேன். சேட்டிங்கில் தான் அறிமுகமாச்சு. 10-15 வருஷமா அவங்க ஃபேமிலி வெளிநாட்டில் இருக்குது. போன மாதம் நானும் போயிருந்தேன் துபாய்க்கு. உண்மை என்னன்னா, பொண்ணு பார்க்க நல்லா இருக்க மாட்டா. ஆவரேஜான பொண்ணு தான். நான் அதெல்லாம் பார்க்கல. நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு வரதட்சணை வரும். அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் எனக்கு நிச்சயம் இருக்கும். நான் கால் பண்ணுறேன். சரி. என்ன கிளம்பிட்டியா? இல்லை, நீ வேலையை பாரு. அப்புறம் உன்னோட சிஸ்டர் இருக்கால்ல, ஸ்ரீமதி. ஷீ இஸ் வெரி ஸ்மார்ட். இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் டீச்சர்னா ரொம்ப பிடிக்கும். நர்சிங் போரிங். ஏரோநாட்டிக்ஸ் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஏரோநாட்டிக்கல்ஸ் ரொம்ப ரிஸ்க்கு. எதுக்கு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணுறேன்? அதோட அது எக்ஸ்பென்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குமா. சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அக்கா. நீ போன விஷயம் என்னாச்சு? அவரை பாத்தியா? அப்புறம் காசு பணம் வசதின்னு வரும்போது சில பேர் மாறிடுவாங்க அக்கா. நாம் நினைக்கிறது நடக்காது. பாபா, அவன் நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்லைம்மா. அவனுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு. கல்யாண பொண்ணு கல்ஃப். உன் மனசில் ஏதாவது இருந்தா தயவு செஞ்சு அதை மாற்றிக்க. என்னாச்சு? அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கேன். ஸ்ரீகுமார், நம்ம ப்ரெஸ்ஸை வித்துடலாமான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கம்ப்யூட்டரு ஆஃப் செட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் ப்ரெஸ்ஸில் வேலையே இல்லை. இப்போ யாருக்கும் ப்ரெஸ் அவ்வளோவா தேவைப்படலை. முந்தையாவது டிக்கெட் அடிச்சிட்டு இருந்தோம். இப்போ டிக்கெட் மிஷின் வந்ததுக்கப்புறம் அந்த வேலையும் இல்லை. ஒரு மலையாளி வந்தார். பெருசாக விலை ஒன்றும் போகலை. இருந்தாலும் கிடைக்கிற காசை வச்சு சொசைட்டியில் கொஞ்சம் கடனை அடைக்கலாம்ல.
ஈ ஈ ஓ ஊ ஏ என்னப்பா தூக்கம் வருதா? இத நாளை காலையிலக்குள்ள கொடுத்தாகணும். இதை முடிச்சுட்டா போயிடலாம். ம். சார் சார் இந்த சேரு அப்படிதான் நல்லா அழுத்தி தேயுமா? எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ம். ஸ்ரீ வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு படுவா. நீங்க போய் தூங்குங்க. இதை அலமாரியில் வச்சிருக்கேன். நீங்களா? நீங்க ஊருக்கு போயிட்டு எப்போ வந்தீங்க? நான் கை என்னாச்சு? ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, வாங்க. என்னோட கெட்ட நேரம் மிஷின் கட்டர்ல என்னோட கை மாட்டிக்கிச்சு. ஐயோ, அப்புறம் என்னத்த சொல்றது, கைய போயிருக்க வேண்டியது. கடவுள் புண்ணியத்துல எதுவும் ஆகல, ஆனா கை ரொம்ப வலிக்குது. ஏன்னா பேசாம கொஞ்ச நாளைக்கு லீவ் எடுத்துக்கலாம்ல? லீவு கேட்டேன், ஆனா கொடுக்கல. லீவு கேட்டு கொடுக்கலையா? இது என்னன்னு அநியாயம். நியாயம் அநியாயம் எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. கசாப்புக்காரனுக்கு ஆடோட வழி புரியாது இல்ல, மேலதிகாரிகளுக்கு நம்மள மாதிரி ஆளுங்களோட வழி புரியாது இல்ல. இல்ல, என்ன இருந்தாலும் இங்க வேலை செய்யற ஒரு ஆளுக்கு அடிபட்டு ஒரு லீவு கூட கொடுக்கலன்னா இருங்க, நான் வரேன். வேண்டாம் சார், தேவையில்லாத பிரச்சனைக்கு போகாதீங்க. இதுல என்ன தேவையான பிரச்சனை? நியாயத்தை தானே கேட்க போறோம். ஏன்னா இதை கூட எதிர்த்து கேட்கலன்னா அப்புறம் எப்படின்னு? உங்களுக்கு இங்க நடக்கிற விஷயத்தை பத்தி தெரியல. அதுங்க கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. வாங்க சார். டேய், உனக்கு என்னடா இந்த செக்ஷன்ல வேலை? இங்க என்ன புரட்சி பண்ண வந்திருக்கியா? இல்ல சார், நான் இவர் கையை எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தேன் சார். அண்ணன் கையை பத்தி விசாரிக்க நீ என்ன டாக்டரா? அன்னைக்கே உனக்கு ஒரு வார்னிங் கொடுத்தல. ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டா பேசுறேன்னு வச்சுக்கோ, இங்க இருக்க பண்ணிகளை மாதிரி வெட்டி போட்டுருவேன். பரதேசி, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். பாத்துக்கோ சார், விடுங்க சார். புரிஞ்சுதா இல்லையா? ஞாபகம் வச்சுக்கோ. கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாத அரக்கணுங்க. இதுக்கப்புறமா அவன் இங்க இருக்க கூடாது. இல்ல சார், அவன் இங்க தான் இருக்கணும். இங்க இந்த பண்ணிங்க கூட இருந்து புரட்சி பண்ணட்டும். ரைட்டுங்கிற முறையில் இந்த நேரத்தில் குறுக்க வர்றது முறையில்லைன்னு தெரியும். அப்படி இருந்தாலும்
இடையில சில விஷயங்களை சொல்ல வேண்டியது அவசியம்னு எனக்கு தோணுது. ஸ்ரீகுமார் கிரேட்வே பிக் ஃபார்மில் வேலை செஞ்ச கடைசி நாட்களில் அந்த டைரியில் எழுதின வார்த்தைகளை இப்போ நம்ம பார்க்கலாம். கொஞ்ச நாட்களாகவே அன்பான மனப்பான்மை கொண்ட இந்த இளைஞன் சில சூழ்நிலையில் ரொம்ப பலகீனமாக பார்க்க முடியுது. யூனிவர்சிட்டியில் நடந்த சஸ்பெண்டும் பிக் ஃபார்மில் பாதகமான சூழ்நிலையும் தன் குடும்பத்தை பற்றின வேதனைகளையும் இந்த டைரியில் நிறைய இடத்துல எழுதியிருக்காரு. ஸ்ரீகுமாருடைய தனித்துவமான குணம் இந்த அரசியல் சூழ்நிலையால் இந்த இளைஞனை இப்படி ஒரு சூழ்நிலைக்கு ஆக்கியிருக்கு. இல்லைன்னா மனுஷ வாழ்க்கை இவ்வளவுதான்னு நம்ம ஏற்றுக்க தான் வேணும். வேண்டாம் சார், நாங்க பாக்குற வேலை உங்க உடம்புக்கு ஒத்து வராது. நான் போய் அவங்க காலில் வேணாலும் விழுறேன். உங்களுக்கு பழைய வேலை கிடைக்கணும். அதெல்லாம் ஒன்று வேண்டாண்ணே. அப்படின்னா நீங்க இந்த வேலையை பார்க்க வேண்டாம். நிறைய படிச்சவர் நீங்க, வேற நல்ல வேலை கிடைக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, இது டெம்பரரி தானே, கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு மாதிரி தானே இருக்கும். ஆனால் இந்த வேலை எனக்கு கொஞ்சம் தெரியாது, நீங்கள் தான் கொஞ்சம் சொல்லித்தரணும். செண்டா 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 எல்லாத்தையும் கொலை செய்ய கூட்டிட்டு போகும்போது செண்டாவை மட்டும் ஏதாவது காரணம் சொல்லி நான் தடுத்துருவேன். செண்டாவை மட்டும் நான் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். ஒருவேளை சாப்பாடு கொடுத்தாலும் அதுக்கான நன்றியை அதுக்கு காட்டும். ஆனா சாப்பாடு கொடுத்த கையாலேயே கொல்றதை நினைக்கும் போதுதான் வேதனையா இருக்கும். இனிமே இதால அசைய முடியாது. சார் அங்க பாருங்க, அதை எடுத்து காதல பிடிக்கணும். ஷாக் கொடுக்குறாங்க. சாகும்போது வலி தெரியக்கூடாதுல்ல. அந்த சுவிட்ச் இருக்குல்ல, அதை அழுத்துங்க. உன்னை பற்றி நான் தோழர்கிட்ட பேசியிருந்தேன். என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பர்மனன்ட் ஸ்டாஃப் இல்லாதனால யூனியனில் தலையிட முடியாது. அதெல்லாம் சும்மா தான். நீ தலையிடலாம், ஆனால் செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஜிஎம்மையும் தோழரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஜிஎம் ஒரு பக்கா ஃப்ராடு. ரொம்ப காலமாக இந்த கம்பெனியை கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்கான். தோழருக்கு அதில் ஒரு பங்கு போகுது. அதனால தான் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. இந்த விஷயம் எல்லாம் இங்கே இருக்க எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். ஆனால் ஒருத்தவங்க கூட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. யார் எதிர்த்தாலும் கதை முடிஞ்சுது. உண்மையை சொல்லட்டா, எனக்கே இங்கே இருக்க பிடிக்கல. இதை விட ஒரு நல்ல சான்ஸ் வேற எங்கேயாவது கிடைச்சதுன்னா நான் அன்னைக்கே போயிடுவேன். நீ வேணா பாரு. ஸ்ரீ, நீ வேலையை விட்டு போயிடு. நான் தான் தேவையில்லாம உன்னை இந்த குழிக்குள்ள தள்ளிட்டேன். உன்னோட வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சிடக்கூடாது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இப்போ ஒரு வேலை தான் முக்கியம். ரிசர்ச் இன்னும் முடிக்கலன்னு அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சுதா, அப்புறம் அங்கே என்ன நடக்குன்னு கூட என்னால் நினச்சி பார்க்க முடியல. நாளைக்கு எம்டி வராரு. நான் வேணா அப்பா கிட்ட சொல்லி பேச சொல்கிறேன். உன்னை திரும்பவும் ஆஃபீஸ் டியூட்டிக்கு மாற்ற சொல்லி.
உன்னை எங்கேயாவது விடணுமா? நான் போட்டா? பாய். நீ எங்க இங்க? நான் அப்படியே சும்மா நடக்கலான்னு. நீ வந்து வண்டியில ஏறு. எதுக்கு சார்? நீ வந்து ஏறுறா, விஷயம் இருக்கு. போலாமா? இந்த இடம் என்னன்னு உனக்கு தெரியுமா? நிறைய பேர் இங்க வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. காதல் தோல்வி அடைஞ்ச காதலிங்க, கடன் கட்ட முடியாதவங்க இங்க வந்து சூசைட் பண்ணிக்குவாங்க. தற்கொலை பண்ணிக்க மட்டும் இல்லை, தற்கொலை பண்ண வைக்கவும் சரியான இடம் இது. கை கட்டுற தூரத்தில் மரணம் இல்லையா மிஸ்டர் ஸ்ரீகுமார்? நான் உன்னை தள்ளி கொல்றதுக்கு வரல, ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. உனக்கும் ஸ்னேகாக்கும் இடையில நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னு எனக்கு தெரியும். ஓகே, இருக்கட்டும். ஆனால் அதுக்கப்புறம் எதுவும் இருக்கக்கூடாது. சொன்னது புரிஞ்சுதாடா பரதேசி பையனே. மணிகா, மணிகா, என்னம்மா இது? தலையை நல்லா சீவ வேண்டியதானே? பரவாயில்ல விடு, நான் சாப்பிட ஏதாவது பண்ணிட்டு தலை சீவி விடுறேன், சரியா? இந்த சாப்பிடு சாப்பிடு, இந்த சாப்பிடு சாப்பிடு. அட சார், வாங்க வாங்க உட்காருங்க சார். இவங்க என்னோட மனைவி மணிகா. பேச முடியாது. சாப்பிடு சாப்பிடுமா. மணிகாவுக்கு மனசு சரியில்லை. மருந்து மாந்திரிகம் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன், எந்த பலனுமே இல்லை. இப்போ கொஞ்ச நாளா ரொம்ப மோசமா இருக்கா. வெளியே போறப்போ வீட்டை பூட்டிடணும், இல்லைன்னா சில நேரங்கள்ல வீட்டை விட்டு வெளியே போயிடுவா. மணிகா, ஒரு ரவுண்டு போடுறீங்களா? வேண்டாம், நான் குடிக்க மாட்டேன். ஒரு காலத்துல நானும் இப்படிதான் இருந்தேன், ஆனா இப்போ 2 நைன்டி அடிக்காம எனக்கு நைட்டு தூக்கமே வராது. கிழங்கு சாப்பிடுங்க சார். இவங்களுக்கு இப்படியா எத்தனை வருஷம் ஆகுது? 10-15 வருஷம் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய கதை சார். இது வரைக்கும் இங்க யார்கிட்டயும் நான் சொன்னதில்லை. நான் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்றேன். வடக்கு பகுதி கோயம்புத்தூருக்கு பக்கத்துல தான் என்னோட ஊரு. கூலி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கேருந்து நாங்க வெளியூர்களில் வேலைக்கு போவோம். அங்க வச்சுதான் நான் மணிகாவை முதல் முறையா பார்த்தேன். அவளும் அங்க வேலைக்காக தான் வந்தா. அவ இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லை. அவ பார்க்க எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா? அங்க வேலையெல்லாம் முடிகிறதுக்கு முன்னாடி நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் எங்க வாழ்க்கையில.
ஏய் நிறுத்து. யாரா இவ? என்னோட மனைவி. எங்க போயிட்டு வர? நாங்க சினிமாவுக்கு போயிட்டு வரோம். வண்டி எடுறா. ரொம்ப பசிக்குது. புடிங்கடா அவனை. அந்த ராத்திரிக்கு அப்புறம் அவ ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அவ சிரிப்பும் போயிடுச்சு. கேஸ் எதுவும் கொடுக்கலையா? கேஸா? அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை சார். அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஆளுங்க. போலீஸும் சட்டமும் எப்பவும் அவங்க பக்கம் மட்டும்தான் நிற்கும். மணிகாவை விட்டுற சொல்லி என் வீட்டை சேர்ந்தவங்க கட்டாயப்படுத்துனாங்க. ஆனா என்னால அந்த பாவத்தை மட்டும் செய்ய முடியாது. நான் அவளோட ஊரை விட்டு வந்துட்டேன். கொஞ்ச நாளைக்கு அங்க இங்கேன்னு இருந்தோம். கடைசியா இங்க வந்துட்டோம். உங்களுக்கு போர் அடிக்குதா? மதிப்புக்குரிய எம்டி சார் இப்போ நம்மளோட பிக் ஃபார்மை பற்றியும் புது ப்ராஜெக்ட்ஸை பற்றியும் பேசுவார் சார். கிரேட் வேங்கிற நம்மளோட கம்பெனி இது வரைக்கும் நல்லா வளர்ந்துட்டு தான் வருது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ பிக் ஃபார்ம் நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்கு. எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கம்பெனி இப்போ டைவர்சிஃபிகேஷன் ப்ராசஸில் இருக்கு. குஜராத்தில் நாம ஃபெர்டிலைசர் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க போகிறோம். பெங்களூர் ஐடி பார்க்கும் கூட ஓப்பன் பண்ண போகிறோம். சில நம்பர் 1 மல்டிநேஷனல் கம்பெனிகள் நம்ம கூட கொலாபரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வி ஆர் ஃபாஸ்ட் க்ரோயிங். டூதர் வி ஷுட் மேக் எ கிரேட் சக்ஸஸ். கம்பெனி உங்களை நம்புது. அந்த நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டியது உங்களோட கடமை. தேங்க்யூ. தெரியுமா, நம்ம கம்பெனி குஜராத்தில் ஃபெர்டிலைஸ் ஃபேக்ட்ரி ஆக போதான். ரொம்ப நாளாக இதையே தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது எப்பவும் போலலாம் இல்லை. இந்த வாட்டி எப்படியாவது நடக்கும். நடக்கட்டும் நடக்கட்டும். எங்க என்ன நடந்தா நமக்கு என்ன? எந்த ஃபார்ம் லாபத்தில் போனதுன்னா நமக்கு நல்லது. ஆனா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இல்ல கண்டிப்பா நடக்காது. Please. Meet Mr. Veerasamy. Hello. Madam. Hello. Hi. Meet Miss Linia. Welcome, madam. Sir, how about the vast possibilities of this place? Yep, it is beyond what I have imagined. Ma'am, it's totally 150 hectares of land. In fact, it is more than that. Heavy rain throughout the year, so there is no scarcity for water. Okay, got that. But And sir, meet Miss Linia. She is here for your assist and your complete help. oh yeah. Okay, sir. You can make a move. Take your own time. See you later. Okay. Please come. Yeah. Sir. Sir. அப்போ உங்களோட விஷயம் என்னன்னு பேசுங்க. மேனேஜ்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் என்ன நான் சொல்லிட்டேன். பெரிய பிரச்சனை எதுவும் இல்லாமல் எல்லாம் சுமூகமாக முடியணும். என்ன சொல்ல நினைக்கிறியோ அதை கிளியரா சொல்லு. சுத்தி வளைச்சு பேசுனா ஒன்றும் புரியாது. டே பூமிநாதா, நீ தான் முதல்ல இதை ஆரம்பிக்கணும். நீ ஆரம்பிச்சிட்டா இந்த பிரச்சனை வேற லைன்ல போயிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நிர்வாகத்தை பாதுகாக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் போராட்டம்னா முன்ன மாதிரி கிடையாது. கொஞ்சம் நிறைய செலவாகும். எனக்கு தெரியும்டா. உங்க யூனியன்ல இருந்து முதல்ல போராட்டம் ஆரம்பிக்கணும். இவங்க ஆளுங்க சொன்ன மாதிரி கேட்க மாட்டாங்க. யாரா வேணா இருக்கட்டும், ரீசன் இல்லாம போராட்டம் பண்ண முடியாது. கரெக்டா ஒரு காரணம் சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். காரணத்தெல்லாம் நாங்களே ரெடி பண்ணிடுவோம்.
என்ன டாக்டர்? நீங்கள் ஒரு வேலை பண்ணணும். நம்மளோட ப்ராப்பர்ட்டியில் 3-4 ஹெக்டர் இடம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்ட பகுதின்னு ஒரு ரிப்போர்ட்டு செக்ரட்டரி ஆஃபீஸில் இருக்குது. அதை அங்கேருந்து நீங்கள் எடுக்கணும். மினிஸ்டர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் சில்லரை கொஞ்சம் இறக்க வேண்டி இருக்கும். அதுக்கு என்ன, கேட்குற அளவு கிடைக்கும். போயிட்டு வரேன். என்னோட மணிகா போயிட்டா சார். அவளோட அண்ணன் வந்து அவ ஊருக்கே கூட்டிட்டு போயிட்டா சார். ராசிபுரத்தில் வைத்தியம் பார்க்கறதா சொல்லியிருக்காரு. ஆனா அதெல்லாம் உண்மை இல்லை. ஊர்ல அவ பேர்ல கொஞ்சம் இடம் இருக்கு. ஆனா அது யாருக்குமே உபயோகப்படாது. இப்போ டூரிசம் வந்ததுனால பணம் கொட்டுது. அதை எப்படியாவது சொந்தமாக்கிக்க தான் இப்போ இவன் வந்திருக்கான். எல்லாமே சூழ்ச்சின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு தடுக்க தோணலை. ஒருவேளை ஏன் நினைப்பு தப்பா இருக்கலாம்ல. வைத்தியத்துக்காகத்தானா நான் அதுக்கு தடையா இருக்கக்கூடாதுல்ல. என்ன இருந்தாலும் அவ கூட பிறந்தவன் தானே வந்து கூட்டிட்டு போறான். போயிட்டு வரட்டும். இந்த மாதிரி ஒரு நைட் டியூட்டில தான் ஏதோ ஒன்று சுருண்டு கிடக்கிறத நான் பார்த்தேன். அன்னையில இருந்து தான் நான் இந்த டார்ச்சோடவே இருக்கேன். நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல. நான் ரொம்ப முயற்சி பண்ணேன் சார். ஆனா நிறுத்த முடியல. இப்பெல்லாம் ஒரு ஆஃப் அடிக்காம என்னால தூங்கவே முடியல. அதெல்லாம் சொல்லி என்னங்க போகுது. சிண்டதானே கத்துது சார். சிண்டா, சிண்டா, சார், சிண்டா, சிண்டாவுக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கு. இல்லைன்னா இப்படி நடந்துக்க மாட்டான். நான் போய் டாக்டரை கூட்டு வரேன். சார், டாக்டர் சார். யாரு? திம்மையா. சார், டாக்டர் சார், நம்ம சிண்டாவுக்கு உடம்பு சரியில்லை. அது ஏதோ கத்துக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வந்து பாருங்க சார். அதான் விஷயமா? பிரச்சனை இல்லை, நீ போய் தூங்கு. ஐயோ முடியாது சார். நான் அவனை உங்க காலை பிடிக்கிறேன். சீக்கிரம் வந்து பாருங்க சார். ஓகே ஓகே ஓகே. சீக்கிரம் வாங்க. வாங்க சார். சிண்டா. இப்பயே ஒரு குழியை வெட்டி இதை புதைச்சிரு. என்னோட சிண்டாவுக்கு என்ன சார் ஆச்சு? ஏதாவது ஒரு மருந்து கொடுங்க சார். என்ன செய்யணும் நீ எனக்கு சொல்லி தராத. மரியாதையா நான் சொல்றத மட்டும் கேளுங்க சார். வெளியே ஈ காக்காக்கு கூட தெரியக்கூடாது.
உனக்கும் சேர்த்து தான். சின்ன 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 நான் பாசம் வைக்கிற எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிடுறாங்க சார். இருந்தாலும் 2 வாரமா எத்தனை பண்ணிங்க செத்து போச்சுங்க. என்ன நோயின்னு டாக்டரும் சொல்ல மாட்டாங்க. டேவிட் அண்ணா, என்ன? எனக்கு என்னமோ அந்த டாக்டர் மேலதான் சந்தேகமா இருக்கு. அந்த பண்ணி அன்னைக்கு இறந்த ராத்திரி அவர் நடந்துக்கிற விதத்தை தப்பா இருக்க மாதிரியே இருந்தது. ஆமா, ஜெனியும் இதை பத்தி என்கிட்ட பேசியிருந்தா. அதுவும் நீ சொன்னதை வச்சு பார்க்கும்போது 2 கரெக்டா லிங்க் ஆகுது. இதுல ஏதோ ஒரு சதி இருக்கு. அடே டேவிடு, கடைக்கு போக சொன்னா இங்க நின்று மொக்க போட்டுக்கிட்டு இருக்க. போய் வாங்கிட்டு வந்தாதான் நைட்டு என்ஜாய் பண்ண முடியும். ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். சீக்கிரம் போயிட்டு வா. அந்த ஆளுக்கு 24 மணி நேரமும் குடியை பற்றி தான் யோசனை. ஹலோ, டாக்டர் சாரா? ஐயோ ஐயோ, என்னை எப்படியாவது காப்பாத்துக்க, எப்படியாவது காப்பாத்துக்க. சிரிக்கிறதுக்காக சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். 14வது வயசுல எங்க அப்பா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு பெகு ஊத்தி கொடுத்தாரு. அன்னைக்கு ஆரம்பிச்ச குடி பழக்கம் இன்னைக்கு அப்பாவோட பெரிய குடிகாரனா ஆயிட்டாங்க. உண்மை அதுதான். யாராவது என்ன ஆஸ்பத்திரி கூட்டு போங்க, கூட்டு போங்க. என்னாச்சாங்க? ஐயோ, காப்பாத்துங்க. நிறைய பேர் அங்க கூடியிருக்காங்க. காப்பாத்துங்க, ஆஸ்பத்திரி கூட்டு போங்க. காப்பாத்துங்க. குடிச்சிட்டு ஏதோ உளறிட்டு இருக்காருங்க. ஆஸ்பத்திரி கூட்டு போங்க. சார் 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 சார், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சார். என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சார். காப்பாத்துங்க சார். சார் 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 சார், என்னை எப்படியாவது ஆஸ்பத்திரி கூட்டு போங்க சார். என்னை ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க சார். கூட்டிட்டு போனா நான் செத்துருவேன் சார். அந்த ஆட்டோ ஓட்டுட்டு சீக்கிரம் வாடா. சீக்கிரம் எடுத்துட்டு வாடா. ஏதோ பேட்டரி சாராயம் குடிச்சிட்டு குடிச்சிட்டு இருப்பாரு, ஏதாவது ஆயிருக்கும். நாட்டின் மிகப்பெரிய பன்றி பண்ணையான கிரேட் வே பிக் ஃபார்மில் மர்மமான முறையில் பல பன்றிகள் உயிரிழந்துள்ளன. பண்ணையில் இருக்கும் தொழிலாளியும் நேற்று மர்மமான முறையில் இறந்திருக்கிறார். இதை பற்றி மேலும் விவரங்களை அறிய நம் செய்தியாளர் சஞ்சிதா இணைப்பில் இருக்கிறார். சஞ்சிதா, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த பண்ணையில பன்றிகளுக்கு அரிய வகை நோய் தொற்று இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு வாரத்துல 6க்கும் மேற்பட்ட பன்றிகள் இறந்ததாகவும் தெரிய வந்திருக்கு. அங்க ஒரு தொழிலாளியும் இறந்ததா ரிப்போர்ட் இருக்கு. அதை பத்தி ஏதாவது கூடுதல் தகவல் இருக்கா சஞ்சிதா? 14 வருஷமா இந்த பண்ணையில வேலை பார்த்துட்டு இருந்த தவசிங்கிற தொழிலாளி தான் இறந்திருக்காரு. மரணத்துக்கான காரணம் என்னன்னு தெரிய வரல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இவரோட இறப்புக்கான காரணம் என்னன்னு தெரிய வரும். நடந்ததை பத்தி மேனேஜ்மெண்ட் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க சஞ்சிதா? அதிகமா மது உட்கொண்டதுனால தான் இவர் இறந்ததா மேனேஜ்மெண்ட் தரப்புல சொல்லியிருக்காங்க. தொழிலாளியோட மரணத்தை விசாரிக்கும்படி சக தொழிலாளர்கள் கோரிக்கையும் வச்சிருக்காங்க. நம்ம கூட இந்த கம்பெனில வேலை செய்யற தொழிலாளர் தேவிஸும் இங்க இருக்காரு. மேனேஜ்மெண்ட் இந்த விஷயத்துல பொறுப்பில்லாதனமா தான் பதில் சொல்லியிருக்காங்க. தொழிலாளியோட மரணத்துக்கு நாங்க சரியான காரணத்தை எதிர்பார்க்கிறோம். மரணத்துக்கு சரியான காரணம் வேணுமா? ஏதோ ஒண்ணு, எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரியே நடக்குது இல்ல.
என்னடா உனக்கு என்ன ஆச்சு? விஷயம் கைவிட்டு போயிடுமோ? நோ நெவர். என்னோட பிளான் எப்பயும் தப்பாகாது. அந்த ஸ்ரீகுமாரை நம்ம கவனிக்கணும். அவன் என்ன செய்ய போறான்? அவன் ஒரு சாதாரண கூலிக்காரன். அப்படி அலட்சியமா யோசிக்காத. அவன் ஹைலி எஜுகேட்டட். அவனால நம்ம பழப்பு போயிடக்கூடாது. அப்படின்னா இன்னைக்கே அவனை வெளில அமிச்சிடலாம். வேண்டாம். வேற என்ன பண்ணணும்? தோழர்களே, கம்பெனியில் நடக்கிற பிரச்சனையை பற்றி நம்ம பேசி ஆகணும். எதிர்காலத்தை பற்றி என்ன பண்ணலாம்னு முடிவெடுக்கிறதுக்காக தான் நாம் இங்கே வந்திருக்கோம். இந்த விஷயத்தை பற்றி விளக்கமாக பேச தோழரை கேட்டுக்கிறேன். தோழர்களே, ரொம்பவே மோசமான சம்பவங்கள் தான் கொஞ்ச நாளாவே இந்த கம்பெனியில் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்க இருக்க பன்னிங்களுக்கு ஏதோ அடையாளம் தெரியாத நோய் இங்க பரவிக்கிட்டு இருக்கு. நிறைய பன்னிங்க தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கு. அதை விட முக்கியம், நம்ம கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு தொழிலாளி திம்மையன் மர்மமா இறந்து போயிட்டாரு. இவ்வளவு பெரிய சம்பவம் இங்க நடந்திருந்தும் மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை. ரோமா நகரம் பத்தி எரிஞ்சப்ப வீணை வாசிச்சு ரசிச்ச நீரோ சக்கரவர்த்தி மாதிரி இங்க சில பேர் இருக்காங்க. கம்பெனி மேனேஜர் லீவ் எடுத்து வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. மேனேஜ்மெண்ட்டுடைய இத்தகைய பொறுப்பற்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக நம்ம சத்தமா குரல் கொடுக்கணும். நாம உடனடியா வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கி ஆகணும். நீங்க சொல்றதுதான் சரி. பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்பெனி திறந்தா போதும். இங்க பாருங்க, இந்த போராட்டம் பண்றதெல்லாம் எனக்கு எந்த உடன்பாடும் இல்ல. நாம போராட்டம் பண்றதால வாயிலா ஜீவன்கள் இன்னும் அதிகமா தான் சாகும். வாயிலா ஜீவன் சாவறது பெருசா இல்ல மனுஷன் சாவறது பெருசா? யோசிச்சு பேசுங்க. மிருகங்களும் மனிதர்களும் ஒரு உயிர் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதை மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கான சரியான முடிவை தான் நம்ம எடுக்கணும். அதுக்கு தான் போராட்டம் பண்றதால என்ன சார் நடக்க போகுது? இங்க பாருங்க, நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். போராட்டம் பண்ணா அது நம்மளை விட கம்பெனிக்கு தான் சாதகமா அமையும். பண்ணுங்களுக்கு தெரியாத நோய் ஏற்பட்டு இறந்தது காரணம் மேனேஜ்மெண்டோட பெரிய சூழ்ச்சி இதுல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தொழிலாளர்களுக்கும் மக்களுக்கும் பயத்தை உருவாக்குனா கம்பெனியை மூடுவாங்க. அதனால கம்பெனி பேர்ல இருக்க ஏக்கர் கணக்கான சொத்தை கொண்டு போய் வெளிநாட்டுக்காரங்களுக்கு வித்துருவாங்க. அவங்க ஹோட்டலு ரெசார்ட்னு இங்க கொண்டு வந்துக்கிட்டு இடத்த மாத்திருவாங்க. கொஞ்சம் நிறுத்துறா உன்னோட பேச்ச. இங்க பாருங்க, இப்ப வரைக்கும் எல்லா விஷயமும் அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. வெளிநாட்டுக்காரங்க இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்நேரம் கம்பெனி டீல் கூட பேசியிருப்பாங்க. தோழர் ஸ்ரீகுமார் சொன்னதுலயும் விஷயம் இருக்கு. போன மாசம் வெளிநாட்டுக்காரங்க நம்ம கம்பெனிக்கு வந்துட்டு போனதுல இருந்தே ஏதோ தப்பா நடந்துட்டு இருக்கு. ஒருத்தன் மனசுல வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்றதுக்காக அதை யாரும் நம்பிடாதீங்க. யாரு என்ன சொன்னாலும் சரி, நம்ம இந்த போராட்டத்தை நடத்தியே ஆகணும். இல்ல தோழரே, இன்னும் கூட யோசிச்சு முடிவெடுக்கலாமே. தோழர் ஸ்ரீகுமார் சொன்ன மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா? என்ன தோழருக்கு அப்படி ஒரு சந்தேகம்? இல்ல, நான் என்னோடைய பாகத்துக்கு கொஞ்சம் பேசினேன். அப்படி எந்த சந்தேகமும் வேண்டாம். யூனியன் முடிவெடுத்திருக்கிறது போராட்டம். அதுல விருப்பம் இல்லாதவங்க போகலாம். நீங்களே தனிச்சா ஒரு முடிவெடுத்து எங்க மேல திணிக்காதீங்க. எல்லாருமா பேசி ஒரு முடிவெடுக்கிறதா நம்ம எல்லாருக்குமே நல்லது. எங்கிருந்தோ வந்த ஒருத்தனுக்காக நீங்க வக்காலத்தை வாங்கிட்டு இருக்காத, முதல்ல கிளம்பு. அத சொல்றதுக்கு நீ யாரியா? நான் யாருன்னு காட்டணுமா இப்ப உனக்கு? ஒழுங்கு மரியாதை போயிடு. யாரு சண்டை போட வேண்டாம். தெரியும். எல்லாரும் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். உட்காருங்க. அப்படி எல்லாம் அமைதியா உட்கார முடியாது தலைவரே. நீங்க என்ன முடிவு பண்ணோம் பண்ணிக்கோங்க. போங்க, வாங்க தம்பி போலாம். வாங்க, அவங்களே ஒரு முடிவு பண்ணட்டும். வாங்க, இருக்கும்னு நினைக்கிறவங்க இருக்கட்டும். நம்ம போலாம். ஆமா, இதுக்கு மேல இங்க என்ன பண்ண போறாங்க? நமக்கு நமக்காக தான சொல்லிட்டு இருக்காரு. அவங்க வீட்டுக்கு என்ன பண்ண போறாங்க தெரியல. கமிட்டி என்ன சொல்றாங்க? வாங்க. தலைவருங்க போராட்டம் சொன்னா உடனே பண்ணிடணும். கல்லெறிய சொன்னா கல்லெறிஞ்சிடணும். தீ குளிக்கணும்னா தீ குளிச்சிடணும். அப்படி பண்ணிதான் ஒவ்வொரு கம்பெனியும் இழுத்து மூடி இருக்காங்க. இனி அதெல்லாம் நடக்காது. என்ன இருந்தாலும் சரிப்பா, நீ உள்ள பேசுனது நல்லதா போச்சுப்பா. இருந்தாலும் எம்டி சார் வந்துட்டாருல, கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு தெரியும் பாரு. என்ன பெரிய எம்டி, அவர் வந்தா மட்டும் சால்வ் ஆயிடுமா? நீ எல்லாம் என்னையா லீடர்? கூட இருக்கிற லூசு பசங்களை வச்சு அட்லீஸ்ட் ஒரு போராட்டம் கூட பண்ண வைக்க முடியலனா நீ எல்லாம் எதுக்குடா தலைவன் சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க? அந்த பரதேசி பையதான் குறுக்க வந்து நீ தானையா அவனுக்காக ரெக்கமெண்டேஷனே பண்ண. அது என் பொண்ணு சொன்னதுனால. ச்சே, உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டா கட்டி குடிப்பியா? மிஸ்டர் டேனியல், நாம தேவையில்லாத விஷயத்த பேச வேண்டாம்.
நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நாளைக்கே போராட்டத்தை ஆரம்பிச்சிடறோம். அதுக்காச்சும் உங்க குட்டி தலைவர் சம்மதிப்பாரா? யாரு? டேவிட். அவனை கரெக்ட் பண்ணிடலாம். அவனுக்கு பண கஷ்டம் இருக்கு. கொஞ்சம் கமிஷன் கொடுத்தோன்னா அவன் அடங்கிடுவான். அவனையும் நான் இங்க வர சொல்லியிருக்கேன். அவன் சரி வரலன்னா டிஸ்மிஸ் பண்ணணும். அப்ப அதை வச்சு போராட்டம் பண்ணலாம்ல. That's a good idea. அவனாதான் இருக்கும். Yes, come in. சார் கூப்பிட்டீங்களா? உன்னை பற்றி தான் அங்கே பேசிகிட்டே இருந்தோம். உனக்கு ஃபினான்ஷியலாக நிறைய ப்ராப்ளம் இருக்குல்ல? இப்போ இருக்கிற சேலரியை வச்சு உனக்கு வாழ்க்கையை ஓட்டுறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். அது என்னன்னா சார், நம்ம கம்பெனியில் வேலை செய்கிற ஆளோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியலன்னா அப்புறம் நாங்கள் எதுக்கு இங்கே இருக்கோம்? என்ன தோழரே? உன்னை நம்மளோட ஹைதராபாத்தில் இருக்கிற ஃபெர்டிலைசர் ஃபேக்டரிக்கு அசிஸ்டன்ட் மேனேஜராக அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறோம். எ ப்ரமோஷன் ட்ரான்ஸ்ஃபர்? இல்லை சார், அவ்வளோ தூரமா? சி மிஸ்டர் டேவிட், இப்போ உங்களுக்கு கிடைக்கிற சேலரியை விட 3 மடங்கு கிடைக்கும். மற்ற ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் நீங்க பெருசுப்படுத்தாதீங்க. என்ன சந்தோஷம் தானே? நாளை கழிச்சு நீ அங்கே ஜாயின் பண்ணிடு. அதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் பண்ணிக்கோ. ஓகே சார். அப்ப இன்னொருத்தனோட விஷயம், அவனை டிஸ்மிஸ் பண்ணிடலாம். விளங்கிரும். இதை தான் உனக்கு சொன்ன உன் தலையில் மசாலா இல்லைன்னு. அவன் வெளியில் போனால் முதல்ல பிரச்சனை வர்றது நமக்கு தானே. சேனலும் பத்திரிக்கையும் ஒரு விஷயம் கிடைக்காதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நாம அவனை என்ன பண்ணுறது? வேற வழி இருக்கு. அவனுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்மளுடைய 3வது எலும்பு உடைக்கிற ஃபேக்டரிக்கு அவனை அனுப்பி வைக்கலாம். அதை தவிர வேற வழி இல்லை. எனக்கு தெரியும், என்ன இங்கிருந்து தூக்குறதுக்காக வேணும்னே செஞ்ச வேலை தான் இது. இருக்கிற வேலை போனா என் குடும்பம் பட்னியாகுங்கிறதுக்காக தான் இந்த வேலையை ஒத்துக்கிட்டேன். கவனமா இரு. உன் மேலதான் பெரிய கண்ணு வச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ இங்கிருந்து போறதா நல்லது. கொஞ்ச நாள் தான் நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தோம். ஆனா ரொம்ப நாள் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. வரட்டா? நாம வேற எங்கேயாவது பார்க்கலாம். நீ அறிவாளிதான். சிலருக்கு அறிவு அதிகமானா பைத்தியம் பிடிச்சிடும். பைத்தியம் போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்?
பயப்படாத, செத்துற மாட்ட. 220 ரேஞ்சில் சின்னதா ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட். இனிமே நீ பேசவே கூடாது. இப்பவே நான் சொன்ன இடத்துல இவனை விட்டுருங்க. சரி சார். இறங்குடா கீழே. இவனை டாக்டர் அனுப்பிச்சு விட்டுருக்காரு. நான் கிளம்புறோம். வண்டிடுறா. நீ எங்க வேணாலும் படுத்துக்க, சரியா? அப்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? மேனேஜ்மெண்ட்காகவா இல்ல? உனக்கு என்ன இப்படி ஒரு சந்தேகம்? நம்ம கம்பெனி ஃபார்ம் எழுத மூடிட்டு ஏதோ வெளிநாட்டுக்காரங்களுக்கு எதையோ எதிர்பார்த்து வைக்க போறதா நான் கேள்விப்பட்டேன். அப்புறம் நோய் போராட்டம்லாம் கம்பெனி தெரிஞ்சே பண்ணதுதான். நீங்களும் அவங்களோட சேர்ந்துதான் முடிவு பண்ணதா கேள்விப்பட்டேன். நீ சின்ன பொண்ணு, நீ தெரிஞ்சுக்க கூடாதது இங்க நிறையவே இருக்கு. என்ன மேடம்? இங்க வேற யாராவது இருக்காங்களா? ஆமா, ஒருத்தர் இருக்காரு. அவர் எங்க? உள்ள இருக்காரு. அப்படியே உள்ள போங்க. ஸ்ரீ, 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 ஏன் இப்படி பாக்குற? உனக்கு என்னதான் ஆச்சு? இங்க பாரு, உங்க அப்பா உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்காரு. ஸ்ரீகுமார், உனக்கு என்னடா ஆச்சு? யூனிவர்சிட்டில இருந்து வெளியே அனுப்புனத நீ ஏன்பா என்கிட்ட சொல்லல? போனதெல்லாம் போகட்டும், வா நம்ம ஊருக்கு போகலாம். வா.
2012ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி. அந்த தேதியோட இந்த டைரியோடைய கடைசி பக்கம் முடியுது. நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் சுதந்திரம் கிடைக்கலங்கிறதுக்கான சிக்கலை பற்றி நான் ரொம்ப ஆழமாக விரிவாக ஆராய ஆரம்பித்தேன். அதே சமயம் வரலாறுகளில் நடந்த மாதிரியே கல்வி, அறிவு இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும்தான் கிடைச்சிட்டு இருந்தது. இந்த சமத்துவ இன்மை என்னை ரொம்பவே தொந்தரவுப்படுத்திட்டு இருந்தது. என் மண்ணில் இருக்கிற அறிவையும் அரசியலையும் என்னால் ஒரே கண்ணோட்டத்தோட பார்க்க முடியல. பல விஷயங்களை விட்டு கொடுத்து அதுக்கான எதிர்ப்பு குரலை கொடுக்காததை நினச்சி நான் ரொம்பவே வெட்கப்படுறேன். அதை பற்றின சில பதிவுகளை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்புறம் கடைசியாக இதுவரைக்கும் நடந்த நல்ல விஷயங்களுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். கல்வி, அறிவு எல்லாருக்கும் பொதுவானது. அது குறிப்பிட்ட மக்களுக்கு தான் போய் சேரணுங்கிறது கட்டாயம் கிடையாது. கல்வி அறிவு ஒரு தனி மனிதனை மட்டும் மேம்படுத்தாம ஒரு சமூகத்தையே மேம்படுத்தும். முடிவில் அது ஒரு நாட்டோட மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும்.